அடுத்து தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி. இவர்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி இவங்களுடைய வரலாறு எப்படி இருந்தது என்று பேசுவதற்கு நமக்கு செய்தி கிடையாது. ஏன்னா புதிதாக வந்திருக்கிறாங்க. இதன் பிறகுதான் அந்த கட்சியை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் பொதுவாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் வாக்காளர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த வகையிலையும் வட மாநிலத்தில் எப்படி இந்த சங் பரிவார பாஜக இந்த பாசிச கும்பல் ஆக்கிரமித்திருக்கிறதோ அதுபோன்று தென்னிந்தியாவை குறிப்பாக தமிழகத்தில் அவர்கள் நம்ம நுழைவிடக்கூடாது. தென்னிந்தியாவில் ஒரு சில இடங்களில் அவர் காலடித்தனம் பதித்தால் கூட தமிழகத்தில் அவர்களால் கால் ஊன்ற முடியாத அளவிற்கு ஒரு சூழல் தமிழகத்தில் இருக்கிறது. அதற்கு இடமளிக்கக்கூடிய வகையில் எந்த கட்சி செயல்பட்டாலும் அந்த கட்சியை நம்மால் ஆதரிக்க முடியாது. நேரடியாக பாஜகவுடைய பி டீம் விஜய் அப்படின்லாம் நம்மளால் சொல்லுவதற்கு ஆதாரம் இல்லை. ஆனால் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு 3 ஆண்டு காலம் அவருடைய கட்சி துவங்கிய காலகட்டத்தில் ஒரு பிரச்சாரத்தில் எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், பாஜக செய்யக்கூடிய பாசிசமும் திமுகவும் ஒன்று தான், இவர்களும் அதே செய்கிற மாதிரி தான் பாஜகவும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலைஸ் பண்ணி திமுக இங்கே தமிழகத்தில் பாசிசம் செய்வதாக இவர் சொல்கிறாரு. அதுபோல தான் பாஜக செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பெரிய கருப்பு வரலாறு பாஜகவிற்கு இருக்கிறது. இந்தியா முழுவதும் வட மாநிலங்களில் எத்தனை கலவரம், வன்முறை, பயங்கரவாத செயல்கள், சிறுபான்மை சமுதாயத்திற்கு அச்சுறுத்தல், தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு அச்சுறுத்தல், அவ்வளோ பெரிய கொடூரங்களை அரங்கேற்றிய அந்த பாசிச கும்பலும் தமிழகத்தில் திமுக ஒன்று என்று நார்மலைஸ் செய்து பாஜகவிற்கு இடமளிக்கக்கூடிய வகையில் விஜய் செயல்படுவதாக அவர் மீது நமக்கு சந்தேகம் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்தல் களத்தில் வெற்றி ரொம்ப முக்கியம். அப்போ அவர்களோட உள்ள ஒத்த கருத்து உள்ளவர்களே பல பேரை கூட்டணி அமைத்து தான் போட்டியிடுவதற்கு எந்த கட்சியாக இருந்தாலும் முயற்சி செய்வார்கள். ஆனால் இவங்க எப்படின்னு கேட்டால் யாரோடும் கூட்டணி இல்லாமல் தனித்து களம் காணக்கூடிய ஒரு வகையில் தேர்தலுக்கு வர்றாங்க. கிட்டத்தட்ட 234 ஒரு தொகுதி நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. 233 தொகுதிகளில் தனித்து நின்று களமாடக்கூடியதாக இந்த கட்சி இருக்கிறது. இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பெரிய அளவில் வாக்குகளை பிரிப்பாங்க. அவர்கள் தனிச்சு நிற்கிறாங்க. வெற்றி வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு அறவே இருக்காது. வாக்குகளை பிரிப்பாங்க. பொதுவாக எல்லா மாநிலத்திலையும் பாஜக கால் ஊன்றியது எங்கன்னு கேட்டால் அவர்கள் நேரடியாக போட்டி போட்டு அந்த மாநிலத்தில் வெல்ல முடியாது. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சில ஆட்களை தேர்தலை களமிறக்கி வாக்குகளை பிரித்து இவர்கள் உள்ளே புந்துருவாங்க. இப்படிதான் பல மாநிலங்களை செய்திருக்கிறார்கள். அதுபோன்று தமிழகத்தில் உள்ள அவர்கள் வருவதற்கு வாக்குகளை பிரிப்பதற்கு ஒரு கருவியாகத்தான் இப்படி தனித்து நிற்கக்கூடிய கட்சியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அது மாதிரி விஜயனுடைய போக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாசிசத்திற்கு எதிரான எந்த நிலைப்பாடுமே எடுக்கல. கிட்டத்தட்ட கொள்கை எதிரி என்று வாயளவில் சொன்னாரே தவிர இவர் கட்சி தொடங்கி 3 ஆண்டுகளில் ஏராளமான செயல்களை பாஜக அரங்கேற்றி இருக்கிறது. இந்த தேசத்தில் எல்லாமே கொடூரமான சட்டங்கள் வாயிலாக, வன்முறையின் வாயிலாக இன்றைக்கு வரையிலையும் மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது குறித்து வாய் திறந்து பேசாதவர் தான் விஜய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்துமஸனுடைய அவருடைய மதம் சார்ந்த கிறிஸ்துமஸ் விழாவில் கூட பயங்கர கலவரம் நடக்கிறது. அது கொண்டாடப்படக்கூடிய இடங்களை எல்லாம் இந்த பாஜகவை சார்ந்த சங் பரிவார கும்பல் பெரிய கலவரத்தில் ஈடுபட்டு அடித்து அவருடைய சேதப்படுத்துகிறார்கள். ஆலயத்துக்குள்ளேயே புந்து அடிக்கிறாங்க. அந்த கிறிஸ்துமஸுடைய விழா கொண்டாடத்து இந்த மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அப்போ கூட பாஜகவை கண்டித்து அவர் வாய் திறக்கல. அவரே பர்சனலாக பாதிக்கப்படுறாரு. திரைப்படம் வெளியிடப்பட முடியாத ஒரு சூழல்ல அப்போ பாஜகவை விமர்சனம் செய்திருக்கிறாங்க. யார்? திமுக உட்பட விமர்சனம் செய்கிறாங்க. அந்த விஷயத்தில் கூட தனக்கு ஒரு பாதிப்பு வந்தால் கூட பாஜகவை நான் விமர்சனம் செய்ய மாட்டேன் என்று அவருடைய பயணம் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தது. அதே போன்று பாஜக, சங் பரிவார, RSS கும்பல்களை எல்லாம் விமர்சிக்கவே நான் மாட்டேன் என்று ஒரு கொள்கை எதிரியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதுவும் தனித்து நின்று வாக்குகளை பிரிப்பதற்கு மட்டும் களத்தில் வருகிறார் என்று சொன்னால் இவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக பாஜகவிற்கு உள்ளே வருவதற்கு முயற்சி செய்வார். அதற்குண்டான நிலையில் நாம் கண்டிப்பாக விஜயும் புறக்கணிக்க தான் வேணும்.